الحمد لله الواحد القهار. الصلاة والسلام على رسوله المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر. وقال نبينا صلى الله عليه وسلم ما من أيام أحب إلى الله وأفضل من أيام العشر أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சாரும். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபியர்கள் தபா தாபியர்கள் குறிப்பாக ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உம்மத்தின் மீது அதிக இரக்கமுடையவன். அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்தின் மீது அதிக கருணையுள்ளவன். அதிலும் குறிப்பாக முஸ்லிம்கள் மீது, மோமின்கள் மீது அதிகமான இரக்கமுடையவனாக இருக்கிறான். வகான பில் முஃமினீன ரஹீமா என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். அல்லாஹு தஆலா மோமின்களின் மீது அதிகம் இரக்கமுடையவனாக இருக்கிறான். ஏனென்று சொன்னால் இந்த மனிதர்கள் பலகீனமானவர்கள், பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்று அல்லாஹு தஆலாவே குர்ஆனில் சொல்லுகிறான். அப்ப பலகீனமான மனிதர்களுக்கு அவன் எந்த ஒரு அந்தஸ்தை அவர்களுக்கு நாடி வைத்திருக்கிறானோ அந்த அந்தஸ்தை அடைந்து கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் கிடைப்பது மிக குறைவு என்பதை அவன் நன்கு அறிந்தவன். அவனுடைய பாவங்கள் அதிகமாகவும் நன்மைகள் குறைவாகவும் இருக்கும் என்பதையும் அல்லாஹு தஆலா மிக நன்றாக அறிந்தவன். ஏனென்றால் மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். எனவே அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறான். அதிகமான நன்மைகளை அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறான். ஆனால் அதற்குண்டான அமல்களை இவன் செய்கிறானா என்றால் இல்லை. அவன் அந்த அமல்களை செய்து அந்த நன்மைகளை பெற்றுக் கொள்வதும் இல்லை, அந்த அந்தஸ்தை அடைந்து கொள்வதும் இல்லை என்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா அவனுக்காக சில ஆஃபர்களை, சில வாய்ப்புகளை, சில சலுகைகளை அல்லாஹு தஆலா அவனுக்கு கொடுக்கிறான். குறைவான அமல்களை செய், நான் என்னுடைய கிருபையால் என்னுடைய ரஹமத்தால் அவைகளுக்கு உனக்கு நான் அதிகமான நன்மைகளை தருகிறேன் என்று அல்லாஹு தஆலா சில ஆஃபர்களை, சில வாய்ப்புகளை, சில சலுகைகளை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். அல்லாஹு தஆலாவுடைய வழக்கத்திலே உள்ளதும் கூட இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா உயர்ந்த அந்தஸ்தை எழுதுகிறான். இன்தல்லாஹி அல் மன்சிலத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள். அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு ஒரு உயர்வான அந்தஸ்தை எழுதுகிறான், நினைச்சு வச்சிருக்கிறான். ஆனால் அமல்களின் மூலமாக அந்த அந்தஸ்தை அவன் அடையறதில்ல, அடையல. ஃபலம் யபலகு, அவன் அடையல, அவனால அடைய முடியல. அவன் அமல்களை அதிகமாக செய்யறது இல்லை. மனிதனுடைய பலகீனம் அப்படி என்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா அவனுக்கு கஷ்டங்களை, சிரமங்களை அவனுக்கு கொடுத்து
அதன் மூலமாக அந்த அந்தஸ்தை அவன் அடைய வைக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே சொல்லுகிறார்கள், அவன் எதை விரும்ப மாட்டானோ, யபுதலீஹு பிமா யக்ரஹு, அவன் எதை வெறுப்பானோ, அவன் எதை விரும்ப மாட்டானோ அப்படியான சிரமங்களை, கஷ்டங்களை அவனுக்கு கொடுத்து சோதித்து அந்த கஷ்டங்களை அவன் பொறுத்து கொள்வதை வைத்து அந்த அந்தஸ்துகளை அல்லாஹு தஆலா அவனுக்கு கொடுப்பான். என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவுடைய வழக்கத்திலே வளமையிலே உள்ள ஒன்று. அந்த அடிப்படையிலே அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு, மூமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு சில வாய்ப்புகளை, சில நாட்களை அவர்களுக்கு கொடுக்கிறான். அந்த வாய்ப்புகளை, அந்த நாட்களை அவன் பயன்படுத்துகின்ற பொழுது, அவர்கள் பயன்படுத்துகின்ற பொழுது என்ன நன்மையை அல்லாஹ் நமக்கு எழுத வேண்டும் என்று எண்ணுகிறானோ அந்த நன்மைகளை அவனை அடைய வைத்து விடுகிறான். எந்த அந்தஸ்தை கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அந்த அந்தஸ்தை அல்லாஹு தஆலா கொடுக்க வைக்கிறான். எந்த பாவங்களை எல்லாம் மன்னிக்க வைக்க வேண்டும் என்று எண்ணுகிறானோ அந்த நாட்களை பயன்படுத்துவதன் மூலமாக பாவங்களை மன்னிக்க. இணையத்திற்குரியவர்களே, அப்படியான ஒரு அருமையான நாட்கள் தான் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள். துல்காதா மாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால நம்ம 2 நாட்கள்ல அது முடிஞ்சிடும். ஞாயிற்றுக்கிழமை பிறை பார்க்க வேண்டும். பிறை பார்த்துட்டா திங்கள் கிழமையிலிருந்து துல்ஹஜ் பிறை பிறந்துரும். அப்படி ஞாயிற்றுக்கிழமை பிறை தெரியலன்னா திங்கட்கிழமை 30 பூர்த்தியாகி செவ்வாய்க்கிழமையிலிருந்து துல்ஹஜ் மாதம் ஆரம்பமாகும். இணையத்திற்குரியவர்களே, துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் என்பது மிக உயர்வான, மிக கண்ணியமான, மிக சிறப்பான, கிடைப்பதற்கே அரிதான அற்புதமான ஒரு 10 நாட்கள். காரணம், அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சில விஷயங்களின் மீது சத்தியம் செய்கிறான் என்றால் அவைகள் எல்லாம் மிக உயர்வானதாக இருந்தால் தான் அல்லாஹ் சத்தியம் செய்வான். வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர், வல் ஃபஜ்ர் அதிகாலையின் மீது சத்தியமாக. இந்த உம்மத்திற்கு கொடுக்கப்பட்ட மிக சிறந்த பொக்கிஷங்களிலே ஒன்று அதிகாலை, சுபஹுடைய நேரம், ஃபஜ்ருடைய நேரம். அது போன்றதொரு அற்புதமான ஒரு நேரம் உலகத்துல எதுவுமே கிடையாது. அந்த நேரத்தை சரியாக முறையாக ஒருவன் பயன்படுத்திக் கொள்வானேயானால் வாழ்க்கையில வெற்றி பெற்றுவான். தொடர்ச்சியாக சுபுஹ் தொழுதவர்கள் வாழ்விலே வெற்றி பெறுவார்கள். தொடர்ச்சியாக தஹஜ்ஜத் தொழுபவர்கள் வாழ்க்கையில வெற்றி பெறுவார்கள். சுபுஹ் நேரத்திலே பயணத்தை ஆரம்பிப்பவர்கள் அவருடைய பயணங்கள் லேசாகும். சுபுஹ் நேரத்தில வியாபாரத்தை துவங்கினால் வியாபாரத்துல பரக்கத்து. அற்புதமான ஒரு நேரம் சுபுஹ் நேரம், ஃபஜ்ருடைய நேரம். வல் ஃபஜ்ர், ஃபஜ்ரின் மீது சத்தியமா. அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக. இந்த 10 இரவுகள் என்னவென்பது முஃபஸ்ஸிர்கள், குர்ஆன் விரிவுரையாளர்களுக்கு மத்தியில பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதிகமான விரிவுரையாளர்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த 10 நாட்களை தான் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் என்று சத்தியம் செய்கிறான் என்று கூறுகிறார். இணையத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா சத்தியம் செய்து இந்த 10 நாட்களை கூறுகிறான் என்றால் எவ்வளவு அற்புதமான, எவ்வளவு சிறப்பான, எவ்வளவு முக்கியமான நாட்களாக இந்த 10 நாட்கள் இருக்கும் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைக்கணும். இணையத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியிலும் முஸ்லிமிலும் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிப்பு செய்வார்கள், மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா, எந்த நாட்களும் இல்லை எதிலே நல்ல அமல்கள் செய்யப்படுகிறதோ அப்படிப்பட்ட எந்த நாட்களும் இல்லை, அஹப்பு இலல்லாஹி, அல்லாஹ்விற்கு மிக பிரியமானதாக, மின் ஹாதிஹில் ஐயாம், இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்களை விட அமல், எந்த அமல்கள் நாட்களிலே செய்யப்படுகிறதோ அந்த அமலை போன்று அல்லாஹ்விடத்திலே வேற எதுவும் பிரியமானதாக இல்லை என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். இந்த 10 நாட்கள்ல செய்யக்கூடிய அல் அமல், அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா, இந்த நாட்கள்ல செய்யக்கூடிய இந்த நல்ல அமல்கள் இருக்கிறது, அது அல்லாஹ்விடத்துல மிக பிரியமானதாக இருக்கிறது. மற்ற எல்லா நாட்களிலே செய்யக்கூடிய அமல்களை விடவும், மற்ற எல்லா நாட்களிலே செய்யக்கூடிய அமல்களை விடவும்
இந்த 10 நாட்கள்ல செய்யக்கூடிய அமல் அல்லாஹு தாலாவுக்கு மிக பிரியமானதாக இருக்கு. இணையத்திற்குரியவர்களே, சஹாபாக்களுக்கு ஒரு சந்தேகம். என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த நாட்கள்ல செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ்வுக்கு இவ்வளவு பிரியமானதாக இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். ஜிஹாதுன்னு ஒரு அமல் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்வது, அது எவ்வளவு உன்னதமானது, எவ்வளவு முக்கியமானது, அதை விடவும் சிறந்ததான் கேட்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழுத்தி சொல்லி இருந்தால் சஹாபாக்கள் இந்த கேள்வி கேட்டிருப்பாங்க. இந்த 10 நாள்ல செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு பிரியமானதுன்னு நபிகளார் எவ்வளவு அழுத்தமாக, எவ்வளவு அழுத்தி சொல்லி இருந்தால் சஹாபாக்கள் இந்த கேள்வி வந்திருக்கும். நீங்க என்ன ஜிஹாதை விடவும் உயர்த்தி பேசுகிறீர்களே இந்த அமல்களையும்? அல்ல அமலு சாலிஹு ஃபீஹான்னு சொன்னா, இந்த 10 நாள்ல செய்யக்கூடிய அமல்கள் சொன்னா எல்லா அமல்களையும் எடுத்துக்கும். சின்ன அமல், சுப்ஹானல்லாஹ் அப்படிங்கிற ஒரு திக்ர், அது சின்ன அமல், ஆக சிறிய அமல். அதுல இருந்து பெரிய நோன்பு வைப்பது வரை உண்டான எல்லா அமல்களையும் எடுத்துக்கும். ரசூலுல்லாஹ் நீங்க என்ன சொல்கிறீர்கள்? மற்ற நாட்கள்ல செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் விடவும் சொல்கிறீர்கள். அப்படின்னா சுப்ஹானல்லாஹ் சொல்றதும் அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யறதும் சமமானதா அப்படிங்கிறது சஹாபாக்களுடைய கேள்வி. என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழுத்தி பேசி இருப்பார்கள். இணையத்திற்குரியவர்களே, சஹாபாக்கள் கேட்டார்கள், ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்யறதை விடையுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்க, வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதை விடவும் தான். என்றாலும் ஒருவர் ஜிஹாதுக்கு போகிறார், தன்னுடைய பொருளையும் தன்னுடைய உயிரையும் அர்ப்பணித்து போகிறார். போயிட்டு அவர் திரும்பல, அவருடைய பொருளும் திரும்பல, அவரும் திரும்பல. அவருடைய பொருளையும் முழுவதுமாக அர்ப்பணித்து விடுகிறார், அவருடைய உயிரையும் முழுவதுமாக அர்ப்பணித்து விடுகிறாரே, அவரை தவிர போருக்கு போய் ஷஹீத் ஆகிறார, அவருடைய அந்தஸ்துக்கு இது ஈடாகாது. ஆனா போருக்கு போயிட்டு திரும்புறாரு பாருங்க, அந்த நன்மைகளை விடவும் இந்த 10 நாட்கள்ல செய்யக்கூடிய அமல்களுடைய நன்மை அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத்தி சொல்லி இருக்கிறார்கள் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் மிகவும் கவனக்குறைவாக இருக்கக்கூடிய நாட்கள் இந்த 10 நாட்களும் ஒண்ணு. இந்த 10 நாட்களுடைய அந்த கணத்தை, அதனுடைய அந்தஸ்தை நாம் முழுமையாக உணரவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. கண்ணியத்திற்குரியவர்களே, ஏன் இந்த அமல் அல்லாஹ்வுக்கு பிடிக்குது அப்படின்னு சொன்னா, இந்த 10 நாட்களும் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். ஏன் இந்த 10 நாட்கள்ல செய்யக்கூடிய அமல் பிடிக்குதுன்னு சொன்னா, 10 நாட்கள்ல செய்யக்கூடிய அமல்கள் ஏன் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானதாக இருக்கிறதுன்னு சொன்னா, இந்த 10 நாட்களையும் அல்லாஹ் விரும்புகிறான், எனவே அவர் செய்யக்கூடிய அமல்களையும் விரும்புகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மா மின் அய்யாமின், எந்த நாட்களும் இல்லையா ஹப்பு இலல்லாஹி வ அஃதலு, அல்லாஹ்விடத்திலே மிகச் சிறந்ததாக, மிக பிரியமானதாக, மின் அய்யாமில் அஷ்ர், இந்த 10 நாட்களை விட மிக பிரியமானதாக, மிகச் சிறந்ததாக வேற எந்த நாட்களும் இல்லை என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். என்றால் இணையத்திற்குரியவர்களே, இந்த 10 நாட்களும் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானது, மிக உயர்வானது, அல்லாஹ்விடத்துல மிகச் சிறந்தது, மனிதர்கள் மிக முக்கியமாக பயன்படுத்த வேண்டியது என்பதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இணையத்திற்குரியவர்களே, இந்த 10 நாட்கள் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானது என்கின்ற பொழுது, அல்லாஹு தாலா இந்த 10 நாட்கள்ல செய்யக்கூடிய அமல்களுடைய நன்மைகளையும் மிக அதிகமாக, பல மடங்காக அல்லாஹு தாலா தர காத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நோக்கமும் அதுதானே. நம்ம ஆரம்பத்துல சொன்னது மாதிரி, இந்த மனிதர்கள் பலகீனமானவர்கள், இவர்கள் வாழ்நாள் முழுவதும் சில அமல்களை செய்ய மாட்டார்கள். அப்ப இவர்கள் வாழ்நாள் முழுவதும் செய்ததாக, ஒரு வருஷம் முழுவதும் செய்ததாக நன்மைகளை கொடுக்கணும்னு சொன்னா, இது மாதிரியான ஒரு நாட்களை இவர்களுக்கு கொடுக்கணும், அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கணும், அதை அவர்களை பயன்படுத்த வைக்கணும், அந்த நன்மைகளை அடைய வைக்கணும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய எண்ணம். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சியாமு குல்லின் மின்ஹா, சியாமு யௌமி குல்லின் மின்ஹா, இந்த 10 நாட்கள்ல வைக்கக்கூடிய ஒவ்வொரு நோன்புக்குண்டான நன்மையாகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, திருமதியிலும் இப்னு மாஜாவிலும் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிப்பு செய்வார்கள், ஒவ்வொரு நோன்புக்கும் ஒரு ஆண்டு நோன்பு வைத்த நன்மையை அல்லாஹ் தருகிறார். இந்த 10 நாள்ல
10 நாள்ல பெருநாளுடைய நாள் இந்த 10வது நாளை கழிச்சிடணும். ஏன்னா அது அன்னைக்கு ஹஜ்ஜு பெருநாள், அன்னைக்கு நோன்பு வைக்க கூடாது, அது ஹராம். அதை கழிச்சிட்டு இந்த 9 நாள், இந்த 9 நாள்ல ஒவ்வொரு நாளும் வைக்கின்ற நோன்புக்கு 1 வருடம் நோன்பு வைத்த நன்மை அல்ல. இணையத்திற்குரியவர்களை யாராவது ஒரு வருஷம் நோன்பு வைப்போமா? வருஷம் முழுவதும் விடாம யாராவது நோன்பு வைப்போமா? வைக்க மாட்டோம். ஆனா அல்லாஹ் நன்மையை தரணும்னு விரும்புறான், அந்த நன்மையை கொடுக்கணும் அப்படின்னு விரும்புறான். என்கின்ற பொழுது இந்த துல்ஹஜ் மாதத்துடைய இந்த 9 நாட்களும் நீங்க நோன்பு வைங்க. 9 ஆண்டுகள் 9 நோன்பு வச்சா 9 வருஷம் தொடர்ச்சியாக நோன்பு வைத்த நன்மைகளே எல்லாம் தருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு இரவிலே நின்று வணங்குபவர்களுக்கு லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணங்கிய நன்மையை அல்லாஹ் தஆலா தருகிறார். ஒரு இரவு, முதல் நாள் துல்ஹஜ்ஜுடைய முதல் நாள் இரவு முழுவதும் நின்று வணங்கினால் லைலத்துல் கத்ருடைய இரவு 9 நாளுடைய இரவுகளும் நின்று வணங்கினால் 9 லைலத்துல் கத்ருடைய இரவுகளிலே நின்று வணங்கிய நன்மைகளை அல்லாஹ் தஆலா தருகிறான் என்றால், இணையத்திற்குரியவர்களே, எவ்வளவு அற்புதமான அந்த பகலும், எவ்வளவு அற்புதமான அந்த இரவும், எவ்வளவு அற்புதமான அந்த 10 நாட்களும் என்பதை நாம் ஆழமாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இணையத்திற்குரியவர்களே, இந்த 10 நாட்கள்ல எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமான நன்மைகளை செய்வது, அல்லது குறைந்தபட்சம் அதிகமான நன்மைகளை செய்வது. எப்பவும் செய்யற நன்மைகள் அல்லாது, கடமைகள் அல்லாது, உதாரணமா 9 நாட்களும் நோன்பு வைக்கணும், அவ்வளவு நன்மைகள். 9 நாட்களும் அதிகமான நஃபில் தொழுகைகள், பரலான தொழுகைகள் கண்டிப்பா தொழுதே ஆகணும். அது போக ஒரு நாளைக்கு ஒரு 2 ரக்காத் எக்ஸ்ட்ரா. இந்த நாள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புகளை சொல்லி இருக்கிறார்களே, இந்த நாள்ல செஞ்சா அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதாக இருக்குமே, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நாட்களாக இருக்கிறதே, மிகச்சிறந்த நாட்களாக இருக்கிறதே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் 2 ரக்காத் அல்லது ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 2 எக்ஸ்ட்ரா ஒரு 2 ரக்காத் நஃபில் தொழுகின்ற பொழுது இணையத்திற்குரியவர்கள் எவ்வளவு நன்மைகளை நாம் அடைந்து கொள்வோம். அதிகமான சதகாக்கள் செய்வது, அதிகமாக துஆ செய்வது, அதிகமாக பாவ மன்னிப்பு செய்வது, தேடுவது. இணையத்திற்குரியவர்களை குறைந்தபட்சம் திக்ராவது அதிகபட்சமாக செய்வது. சுபஹானல்லாஹ்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுல இந்த சிரமம் இருக்க போறதில்ல, கஷ்டமும் இருக்க போறதில்ல, இந்த மெனக்கடலும் இருக்க போறதில்ல. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், திக்ருகளை நாவிலே சொல்லிக்கொண்டே இருப்பதுல எந்த கஷ்டம் இருக்க போறதில்லை. ஆனா நினைவுகளுக்கு வராமல் இருக்கும் என்பதுதான் கவலைப்பட வேண்டிய விஷயம். இணையத்திற்குரியவர்களே, அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், அலைக்கும், நீங்கள் இந்த நாட்களிலே நோன்பு வைப்பதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அதிகமான நோன்பு வையுங்கள், இந்த நாட்களிலே அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அதிகமான சதகாக்கள், தான தர்மங்கள் செய்யுங்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், யார் இந்த நாட்களுடைய நன்மைகளை இழந்து விடுகிறாரோ அவருக்கு நாசம் உண்டாகட்டும். அல்வைல், ஹதீஸ்ல வருகிறது, அல்வைல், அவருக்கு நாசம் உண்டாகட்டும். யார் இந்த நாட்களுடைய நன்மைகளை இழந்து விடுகிறார்களோ அவர்களுக்கு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் இணையத்திற்குரியவர்களே, இந்த 10 நாட்கள்ல குறைந்தபட்சம் அதிகமான திக்ருகளை செய்து கொண்டேவாவது இருக்க வேண்டும். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொல்லுகிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அக்ஸரு, இந்த நாட்களில அத்தக்பீர், அல்லாஹு அக்பர் சொல்லுவாங்க, அத்தஹ்மீத், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்க, அத்தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமாக சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். நாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மாணவர் அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த 10 நாட்களில அவருடைய படுக்கையிலும் அவருடைய மஜ்லிஸ்களிலும், படுக்கும் போதும் அதிகமாக தக்பீர் சொல்வார்கள், மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கின்ற பொழுதும் சபைகளிலே அமர்ந்திருக்கும் பொழுதும் அதிகமான தக்பீர் சொல்வார்கள் என நாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் இணையத்திற்குரியவர்களே, 10 நாட்களை பத்திரமாக பாதுகாத்து அதில் அதிகமான நன்மைகளை, குறைந்தபட்சம் திக்ருகளையாவது செய்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறானோ அது அவனுக்கு கிடைக்கும். அவன் நமக்கு என்ன தர நினைக்கிறானோ, எந்த நன்மைகளை தர நினைக்கிறானோ, எந்த அந்தஸ்துகளை தர நினைக்கிறானோ அவைகளை தருவான். இணையத்திற்குரியவர்களே, இந்த 10 நாட்கள்ல இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், குர்பானிக்காக தயாராகுவது. குர்பானிங்கிறது துல்ஹஜ் 10ல கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல்.
அதுக்காக வேண்டி நாம் தயாராகுவது. எதற்குரியவர்களே, அதனுடைய முதல் கட்டமாக யார் குர்பானி கொடுப்பதற்கு நியத் செய்திருக்கிறாரோ அவர் துல்ஹஜ் பிறை 1 பிறந்த உடனே அவருடைய அவருடைய நெகத்தையும் அவருடைய முடிகளையும் களையக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், மன் அராத அய்யுபஹிய, யார் குர்பானி பிராணியை அறுப்பதற்கு நியத் செய்திருக்கிறாரோ, நாடி இருக்கிறாரோ, ஃபலா யஅஹுது மின் அஷ்ஆரிஹி வ அஃபாரிஹி, அவருடைய முடிகளையும் அவருடைய நகங்களையும் ஒரு களைய வேண்டாம் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்பானிக்காக யார் நியத் செய்கிறார்களோ அவர்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு கால் ஞாயிற்றுக்கிழமை பிறை தெரிந்து விட்டால் திங்கட்கிழமையில இந்த ஞாயிற்றுக்கிழமை மகரிபிலிருந்தே முடி நகங்களை களையக்கூடாது. பெற தெரியலன்னு சொன்னா திங்கட்கிழமை மகரிபிலிருந்த முடிகளையும் நகங்களையும் களையக்கூடாது. அதுக்கு முன்னால அதற்கு உண்டான ஏற்பாடுகளை செஞ்சிடணும். இணையத்திற்குரியவர்களே, ஒரு கால் முதல் பிறை அன்னைக்கு அவருக்கு நியத்து இல்ல, குர்பானி கொடுக்கிற நியத்து இல்ல, 2வது பிறையில இல்ல, 3வது பிறையில தான் நியத்து வைக்கிறாரு. ஆனா 1, 2ல நெகத்தை வெட்டிட்டாரு அப்படின்னு சொன்னா 3 கண்டினியூ பண்ணிக்க வேண்டியதான். அதற்காக நான் முடியை நகத்தையும் வெட்டிட்டேன், அதனால இந்த வருஷம் குர்பானி கொடுக்கல, அப்படி போயிடக்கூடாது. முதல் 2 நாள் தெரியாம வெட்டிட்ட அளவு நியத்தே பண்ணல, 3ஆம் நாள் தான் நியத் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல அங்கிருந்து முடி நகங்களை குர்பானி பிராணியை அறுக்கின்றவரை வெட்டாமல் இருந்து கொள்ள வேண்டும். இணையத்திற்குரியவர்களே, குடும்பத்துல யாரின் பேரால் குர்பானி கொடுக்கப்படுகிறதோ அவர் மட்டும் முடி நகங்களை களையாமல் இருந்தா போதும். வேற வீட்டில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெண்கள் அவர்கள் பேர்ல கொடுக்காமல் இருக்கின்ற பட்சத்துல அவர்கள் அப்படி இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. யார் பேர்ல கொடுக்கப்படுகிறதோ அவர் மட்டும் முடிகளையும் நகங்களையும் குர்பானி பிராணியை அறுக்கின்றவரை, ஒரு நாள் முதல் நாள் அறுக்கல 2ஆம் நாள் தான் அறுக்கிறாங்கன்னு சொன்னா முதல் நாள் போய் இருக்கக்கூடாது. குர்பானி பிராணி அறுக்கப்படுகின்றவரை முடிகளையும் நகங்களையும் களையக்கூடாது. இணையத்திற்குரியவர்களே, குர்பானி என்பது யாருக்கு அதற்குண்டான நிசாபை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு கடமையாகும். நிசாப் அளவு அப்படின்னா ஒரு இடத்துல ஜகாத்துடைய அளவு தான். யாரிடத்துல 11 கிராம் 11 பவுன் நக தங்கமாக இருக்கிறதோ அவரோ, அல்லது 612 கிராம் வெள்ளி அதனுடைய மதிப்பு 1,92,000 ரூபாய் வருது ஏறத்தாழ இன்றைய கணக்கு. இப்ப ஒரு வருடத்துல ஹஜ்ஜு பெருநாள் அன்று அல்லது இந்த 3 நாட்கள் 1,92,000 ரூபாய் அதனுடைய வெள்ளியினுடைய மதிப்பு, அல்லது பணமாக, அல்லது பேங்க்ல பேலன்ஸாக, அல்லது வியாபார பொருளாக. வியாபாரிகள் யாரும் 2 லட்சம் ரூபாய்க்கு குறைவாலாம் வியாபார சரக்கு வச்சுக்கிறது இல்லை அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அப்ப எனக்கு அதுல குர்பானி கடமை இல்லை என்று எந்த வியாபாரியும் சொல்ல முடியாது. இப்ப 1,92,000 ரூபாய் மதிப்புள்ள வெள்ளியோ அவருடைய பணமோ அல்லது அது சம்பந்தமான வியாபார பொருளோ அவரிடத்துல இருக்குமே, ஆனால் அவரின் மீது குர்பானி கடமையாகிறோம். இப்ப இது ஆணுக்கு. பெண்களிடத்துல 11 பவுன் 11 பவுன் நகை அதற்கு மேலே ஒரு பெண்ணிடத்துல இருக்குமே, ஆனால் அவர்களுக்கும் குர்பானி கடமையாகும். ஒரு ஆட்டை அறுத்து இது எங்களுடைய குடும்பத்திற்கு என்று சொல்ல முடியாது. ஒரு ஹதீஸ் வருகிறது, அந்த ஹதீஸ் நன்மைகளிலே கூட்டு அப்படின்னு அர்த்தம், கடமையில கூட்டு அப்படின்னு அர்த்தம் இல்ல அதுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் ஒரு ஒட்டகத்தை அறுத்துட்டு இது எனக்கும் என்னுடைய உம்மத்துக்கும் சொன்னாங்க. அப்படின்னா உம்மத்து முழுவதற்கும் குர்பானி கடமை முடிஞ்சிருச்சான்னு கேட்டா இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மைகளிலே கூட்டாக்குனாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் யாரின் மீது தனித்தனியாக கடமை இருக்கிறதோ தனித்தனியா கொடுக்கணும். கணவன் அவருக்கு தனியா கடமையாக இருந்தால் அவர் தனியா கொடுக்கணும் ஒரு ஆடு. மனைவிக்கு தனியாக கடமையாக இருந்தால் தனியா கொடுக்கணும். பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க, சம்பாதிக்கிறாங்க, அவங்களுடைய பேங்க் பேலன்ஸ் 2 லட்சம் ரூபாய் கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா அவங்க தனியா கொடுக்கணும். இணையத்திற்குரியவர்களே, ஒரு வருஷம் ஒருத்தருக்கு கொடுத்தோம், ஒரு வருஷம் இன்னொருத்தருக்கு கொடுத்தோம், இந்த கணக்கும் இல்ல. சிலர் அப்படி செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு வருஷம் நான் என் பேர்ல கொடுத்தேன், ஒரு வருஷம் என்னுடைய மனைவி பேர்ல கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியும் கிடையாது. 2 பேருமே கடமைன்னா 2 பேரும் கொடுக்கணும். அதே மாதிரி மரணித்தவர்களுக்காக இவர்களுக்கு கொடுக்காமல் கொடுப்பது அதுவும் தப்பு. 2 பேர் இருக்காங்க, கணவன் மனைவி, இல்ல கணவன் மனைவியும் கொடுக்கணும். இது போக எக்ஸ்ட்ரா நீங்க உங்களுடைய மரணித்த தாய் தந்தைகள் கொடுக்குறாங்கன்னா கொடுக்கலாம்.
இந்த 2 பேர்லையும் கடமையாக இருக்க கொடுக்காம மரணித்தவர்களுடைய தாய் தந்தையர்களுக்கு கொடுக்கிறதுன்றது அது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு கடமை இல்லை. இவங்களுக்கு கடமையை நிறைவேற்றாம கடமை இல்லாதவங்களுக்கு போய் ஏன் கொடுக்கணும்? கொடுத்துட்டு மிச்சமா இருக்கின்ற பொழுது கொடுக்கிறது. இணையத்திற்குரியவர்களே, ஆடுதான் ஆக பெஸ்ட், ஆக சிறப்பு. ஆடு 1 வருடம் பூர்த்தியானதாக இருக்கணும், பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கணும். நமக்கு தெரியும் அதாவது அதுல நிறைய கேள்விகள் வருது பத்தியலா. எந்த கேள்வியும் இல்லாம ஒரு ஆடு கண்ணுக்கு தெரிஞ்சா தூக்கிட வேண்டியது, அவ்வளவுதான். அதுதான் பெஸ்ட். கொஞ்சம் அது சரியில்லை, இது சரியில்லை, இது வாங்கலாமா அது வாங்கலாமா அப்படிங்கிற அந்த யோசனை எப்ப வருகிறதோ தவிர்த்துக்கிறது நல்லது. இல்ல அதையும் தாண்டி இப்ப கொம்பு இருக்கு, கொம்பு நல்ல ஆடா இருக்கு, கொம்பு கொஞ்சம் உடைஞ்சிருக்கு, லேசா உடைஞ்சிருக்கு, பிரச்சனை இல்லை. 3/4 வாசி கொம்பு உடைஞ்சிருக்கா வாசிதான் இருக்கு, அதா இருக்கக்கூடாது. இயற்கையிலேயே கொம்பு இல்லாம இருக்கு, அதான் இருக்கலாம். கொம்பு உடைஞ்சிருக்க கூடாது, அரைவாசிக்கு கீழே கொஞ்சம் லேசா ஒண்ணுன்னா பிரச்சனை இல்லை, 3/4 வாசி கொம்பு. அதே மாதிரி கண்ணு குருடாக இருக்கிறது, கால் நொண்டியாக இருக்கிறது, ரொம்ப பலகீனமான விழுந்து போய் இருக்கின்ற ஆடுகள், நோய்வாய்ப்பட்ட ஆடுகள், இவைகள் எல்லாம் தவிர்த்திடணும். அதான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் பார்த்தோட ஒரு முழுமையாக நமக்கு எந்த ஆடு தெரியுதோ அதை வாங்கி இதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா ஆரம்பத்திலேயே ஆடு வாங்கணும். நாம என்ன செய்யணும்னா ஆக கடைசியில ஹஜ் பெருநாளைக்கு முதல் நாள் ஆடே ரொம்ப சிரமமா இங்க இருந்து வாங்கி கொண்டு வைக்கிற நேரத்துல, கடைசி நேரத்துல 9 அரஃபாவுடைய நாள் நோன்பு வச்சுட்டு போய் ஆடை பார்த்தா ஆடு என்ன ஆடு இருக்கும்? எல்லாரும் வாங்கிட்டு கழிச்சு போட்ட ஆடுதான் அதுல இருக்கும். அப்ப அதுலதான் சந்தேகங்கள் வருது. அப்ப என்ன செய்யணும்? ஆடு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா முதல் நாள் துல்ஹஜ் மாதத்துல முதல் நாளே போயிட வேண்டியதானே. ஆட்டை சூஸ் பண்ணி நல்ல ஆடா திருப்தியா, நமக்கு எது திருப்தியா தெரியுதோ அந்த ஆடை சூஸ் பண்ணி அதுக்கு ஒரு நம்பரை போட்டு வந்துட வேண்டியதுதானே. இணையத்திற்குரியவர்களே, மற்ற விஷயங்களை எவ்வளவு கவனமாக எவ்வளவு முன்னெச்சரிக்கையாக 1 வாரத்துக்கு முன்னாடி 1 மாசத்துக்கு முன்னாடி நாம அதை புக் பண்றோம், அதற்குண்டான வேலைகளை செய்யறோம். அப்படிங்க போது அல்லாஹ்வுக்காக கொடுக்கின்ற ஒரு குர்பானி பிராணி அல்லாஹ் தஆலா இதெல்லாம் தான் பார்க்கிறான். நம்மிடமிருந்து என்ன வகையான ஒரு முயற்சி, என்ன வகையான ஒரு தியாகம், இதுவே தியாகத்தின் வெளிப்பாடு, இதெல்லாம் அல்லாஹ் பார்க்கிறான். நம்ம சும்மா கடமைக்குன்னு ஒரு ஆட்டை வாங்கி வைக்கணும் அறுக்கிறது இல்ல, பெருமைக்குன்னு அறுக்கிறது இல்ல. எல்லாம் நம்மிடமிருந்து தியாகங்களையும் நம்முடைய ஆசைகளை துறப்பதையும் அதற்கான முயற்சிகளையும் அல்லாஹ் தஆலா பார்க்கிறான் என்பதை கவனத்திலே கொண்டு இணையத்திற்குரியவர்களை முழுமையான எது நமக்கு கண்குளிர்ச்சியாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஆடுகளை வாங்கி மிகச் சிறப்பான முறையில அறுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தருவானாக. இன்ஷா அல்லாஹ் இன்னும் அரஃபா சம்பந்தமாக, குர்பானி சம்பந்தமாக அடுத்த வாரங்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக பேசுவோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி.